அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. சூதுகோம் படத்துக்கு நான் சூதுகோம் நடிக்கும்போது 3வது படம். இப்போ ஆல்மோஸ்ட் 100 முடிச்சிட்டேன் தமிழ்ல. ஸோ அதுக்கு பிக் தேங்க்ஸ் ஸ்ரீகுமார் சார். அவர் வந்து ஃப்ரெஷர்ஸ், இந்த புதுசா வர்ற இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், நம்பி ப்ராஜெக்டை கொடுப்பாரு. அந்த நம்பிக்கைக்கு சீரியஸா தேங்க்யூ ஸோ மச் சார். எத்தனையோ இயக்குனர்கள், என் நண்பர்கள் நலன், கார்த்திக் சுப்பராஜ், இவங்க எல்லாருக்குமே டெபியூ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தாரு சார். அதுவும் பெரிய ரிலீஸ், எல்லாமே பெரிய ஹிட். ஸோ என்னைக்குமே திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் எங்களோட வீடு. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டா, ஓல்ட் ஸ்டூடெண்டா நான் ஃபீல் பண்ணிக்குவேன். நீங்க சூதுகோமுக்கு எப்படி நல்ல விமர்சனம் கொடுத்து அந்த படத்தை பெரிய வெற்றி, அதே மாதிரி சூதுகோம் பார்ட் 2 நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதுல ரொம்ப ஹியூமர், நல்ல காமெடி ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அவரோட இருந்தோம்னாலே கலகலப்பா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப அவர் இங்க வந்து பேச ஆரம்பிச்சோன்னா சந்தோஷமும் அந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும். ஸோ நான் மெயினா வந்ததே பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி அவரோட ஸ்பீச் பார்க்கறதுக்கு தான். ஸோ லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். என்னோட ஃபர்ஸ்ட் ரிலீஸ் கலகலப்பு ஹீரோ. நாங்கள் அதிகமாக அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். பட் திரும்ப இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தங்கராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார் கோ ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. டிஓபி கார்த்திக் சார் வந்து நீங்க எத்தனை சீன் எழுதி வச்சிருந்தீங்கனாலும் எடுத்து கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு கேமரா. ரொம்ப சொன்ன மாதிரி பயங்கரமான ஹார்ட் ஒர்க், டெடிகேட்டட் பர்சன். எத்தனை ஆர்டிஸ்டோட டேட் இஷ்யூ இருந்தாலும் சரி, இவங்க 3 மணி நேரத்துல இருப்பாங்க, அவ்வளவுதான் டைம் அப்படின்னாலும் அழகா எடுத்து கொடுத்துருவாரு படத்தை. அர்ஜுன் பத்தி நீங்க நல்ல விமர்சனங்கள், அவர் இன்னும் பெரிய இயக்குனரா அடுத்தடுத்து பிரசாத்ல அடிக்கடி வரணும். இங்க வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு MS பாஸ்கர் சார் அவர்கள். எல்லாருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் வீட்டில் சிவகுமார் சார், மாமா சந்திரசேகர் அவர்கள், தம்பி கருணாஸ், அப்புறமா டைரக்டர் அர்ஜுன், என்னுடைய அன்பு தம்பி அருள்தாஸ், எல்லாருக்கும் யாராவது பேர் விட்டு போயிருந்தா மன்னிக்கணும். வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இனிய மாலை வணக்கம். இந்த படத்தில் வந்து 2 விஷயம். ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று மறக்க முடியாது. சூதுகோம் கருணாவோட அப்பாவாக தான் நடித்தேன். அதுலேயும் ரொம்ப நல்ல பேர், இதுலேயும் நிச்சயமாக நல்ல பேர் வரும். 2வது, எங்கள் மாமா கூட வந்து எனக்கு ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம் இருந்தாலும் இந்த படத்தில் தான் அவர் கூட ஃபர்ஸ்ட் சேர்ந்து நடிக்கிறேன். இல்லை மாமா? ஆமாம். அதே மாதிரி அர்ஜுன் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தம்பி. ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு அப்படி வாங்கக்கூடியவர். எல்லாருமே ரொம்ப நல்ல டைப். மறக்க முடியாத விஷயம், டிசம்பர் 28 ஷூட்டிங். மாமா வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டு, ரவி அண்ணனும் நடிக்கிறாங்க அப்படின்னு சந்திரசேகர் மாமாவுடைய கேரவனில் தான் போய் உட்கார்ந்து, வாடா ஒருத்தர் சொன்னார், நம்முடைய அருமை அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தார் அப்படின்ற ஒரு செய்தி. நாங்கள் அன்னைக்கு சாப்பிடவே இல்லை, மூடே இல்லை. நான் அழ ஆரம்பித்தேன். நான் ஒரு பக்கம் அழுகுறேன், மாமா ஒரு பக்கம் அழுகுறாப்புல. என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு 29ஆம் தேதி அந்த அண்ணனுடைய இறுதி நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டோம். அதனால இந்த ஷூட்டிங் நடந்தது என்னைக்கு அப்படின்றத மறக்க முடியாத ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நெருங்க போகுது. நல்லபடியாக அண்ணன் அவர்கள் எவ்வளோ பேரை வாழ வச்சவர். அவருடைய ஆசீர்வாதம் தம்பி அர்ஜுன் அவர்களுக்கும் இருந்து, இந்த ப்ரொடியூசர் எல்லாருக்கும் இருந்து, சிவா அவர்களுக்கும் எல்லாருக்கும் அவருடைய மனமார்ந்த அந்த வெள்ளை மன ஆன்மாவை வெட்டிக் கொள்வதோடு என்றென்றைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் என்னுடைய தோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். சீனியர் புது நடிகர் படம் அப்படின்லாம் பார்க்கல. அவரு அந்த கதாபாத்திரமா பார்த்து ரொம்ப சுலபமா எங்களை நடிக்க வச்சு எந்த டென்ஷனும் இல்லாம அருமையா டைரக்ட் பண்ணாரு. அவருக்கு கேமராமேன் ரொம்ப உதவியா இருந்தார். ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணாங்க.
டயர்ட்னஸே இல்லாம கலைஞர்களை பாதுகாத்து கொண்டார்கள் அவர்கள். அருமையா வந்திருக்கு. நான் இந்த முழு படங்களை டப்பிங்ல பார்த்தேன். எனக்கு நிறைவாக இருந்தது. ஒரு நல்ல கதாபாத்திர தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அர்ஜுன் எஸ் அர்ஜுன் இப்ப எஸ் நடிகர்ல கலங்கிட்டு இருக்காரு. இந்த எஸ்கே அர்ஜுன் டைரக்டர்ல கலங்க போறாரு. அது நிச்சயமா உறுதியான தெரியாது. அவர் வரணும். அவர் சரியா கால்குலேட் பண்ணி செலவு இல்லாம தெரிஞ்சு ராமநாராயணன், கே எஸ் ரவிக்குமார் அந்த வழியில வருப அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவா கூட அந்த படம் மட்டும் இல்லைங்க, சலூன்னு ஒரு படம். அந்த படத்துல காட்சிகளே எனக்கு அவருக்கு நிறைய காட்சிகள் இருக்கிறது. அந்த படத்துலயே அந்த படத்துல ரொம்ப நெருக்கமா சிவாவோட பழகும்போது சிவா என்னன்னா ரொம்ப பெரிய புத்திசாலி. மக்களுக்கு தெரிஞ்ச சிவா காமெடி ஹீரோ, காமெடி கதாநாயகன். அவர் சிரிக்க வைப்பார், சிரிக்க வைப்பார். அது அல்லாமல் வாழ்க்கையினுடைய தத்துவம் உணர்ந்தவர், வாழ்க்கையினுடைய போராட்டங்களை உணர்ந்தவர். இப்ப நாம் பற்றிருக்க அதை உள்வாங்கி கொண்டு இந்த 45 ஆண்டு கால அனுபவத்தை சொல்லும்போது அவர் சொல்ற கண்டென்ட்டை வாங்கிட்டு அவர் சொல்லுவாங்க. அது ரொம்ப பிரமாதமாகும். நமக்கு சில விஷயங்களை, பல செய்திகளை கற்றுக் கொடுக்கின்ற பக்குவம் பெற்றிருக்கின்றார். ஆகவே இந்த படத்தில் எடுத்ததில் எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இந்த படத்தை தொடர்ந்து இந்த நிறுவனத்திலும் அவர் அர்ஜுன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிப்பு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதற்காக காத்துக்கொண்டு நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஒட்டுமொத்தமாக உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததற்காக உங்கள் எல்லோரிடமும் வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஏன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல. இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்காந்துருக்க மாதிரி படத்துல அவங்க இமேஜின் கேரக்டர் பக்கத்துல இருக்காங்க. இங்க இருக்காங்கன்னு தெரியல, வந்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது மாதிரி சிவி சார் ஆஃபீஸில் சூதுகவும் 2 அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் சொன்னது எலிஜிபிள் சார், அது நல்ல படமாச்சு ஃபர்ஸ்ட் சொன்னது. ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி எடுக்கணும் அப்படி அதெல்லாம் நம்ம நடிக்க போறோம் அப்படின்னும் போது இந்த கதையை சொன்னாங்க. அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னன்னா, இது ஒரு ப்ரீக்வலா ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் திருப்பி இப்போ கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ல ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம், நான் அதுக்குள்ள வர்றது, நான் கருணாகரன் அவரோட மீட் பண்றது, ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன்ல இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். ஸோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன். ஃபர்ஸ்ட் நான் சிவி அவர்கிட்டே ஆரம்பிக்கிறேன். என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு 25 படம் 26 படம்னு சொல்றாரு. இதுல எவ்வளோ டேலண்ட்ஸை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங் ஃப்ரம் பா ரஞ்சித், அதுக்கப்புறம் நலன் குமாரசாமி, அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்பராஜ், எவ்வளோ ஆர்டிஸ்ட். பிரதர் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபார் திஸ். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க. நானே உங்களை ஒரு மேடையில பார்த்தேன், நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன். நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா. ஓகேங்களா? ஸோ நீங்க உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க. அது இன்னொரு ரீசன். நிறைய பேர் சொன்னாங்க சிவி அவரோட படம் பண்ணாரு அப்படின்ட்டு, அது எனக்கும் சொன்னாங்க. ஆனால் நான் பண்ணது ரொம்ப முக்கியம் ஷோ ஃபார் சினிமா. ஓகேங்களா? ஸோ அது உங்களை டிராகன் பார்த்துருப்போம். ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வருவாரு அப்படின்றது. ஆனா டிராகன் தான் அவர். அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை, எல்லாம் கரெக்டு தான். ஸோ ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். நீங்க சொன்னீங்க தர்மம் வெல்லும், நிச்சயமா தர்மம் வெல்லும். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, ஆனா நம்ம எல்லாரும் போறது எதை நோக்கி? நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான். நிச்சயமா அது நடக்கும். ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவர் இருப்பாரு, நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை. நீங்க அதுல பரவாயில்ல, படம் பண்ணிக்கலாம். ஹாப்பி பிரதர், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. அண்ட் தங்கம் சினிமா தங்கராஜ் சார், அவர் இன்னொரு ப்ரொடியூசர். அவர் ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு.
உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்கில் கொடுத்தாரு. பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள். அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா, நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் ரொம்ப ஆணித்தனமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ஒரு ஆள் தான் வந்து தங்கராஜ் சார் தான். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் சார். கிரேட். இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதில் வந்துடலாம். எம்எஸ் பாஸ் இருக்கார். அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது. அவரெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, ஹாய் மச்சான் ஹவ் ஆர் யூ. ஏன்னா நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ் படத்தில் அவர் இன்ட்ரோவே காலேஜ்லேருந்து வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்படி இருக்காருல்ல, டக்குன்னு காலேஜ் பையனா மாறினா டக்குன்னு மாறிடுவார். அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்து. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில். அடுத்து வந்து சந்திரசேகர் சார். சந்திரசேகர் சார் எப்படின்னா, அவரோட டிராவல் அவரோட லைஃப்பை வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம், பல விஷயங்கள் கற்றுக்கலாம். அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை. அவர் கூட நடிக்கிறேன். ஆமாம், அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னாங்க. இதுதான் வரும் அப்படின்ட்டு. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கூட நாங்கள் ஷூட்டிங்கில் பேசியிருந்தான். ஒரு தொழில் ஆகணும்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க. 2 வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை. கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 10 பேர் தான் இருந்தாங்களாம். 2வது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு. அந்த படம் 1 வருஷம் ஓடிச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய ட்ராவல். 45 இயர்ஸ் இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருன்னா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறாரு. அதுதான் ரொம்ப முக்கியமாக. நம்மலாம் கொஞ்சம் பயங்கர சோம்பேறி. இவங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்கு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் இப்படி இருக்காருன்னு வச்சுங்க, ஃபிட்னஸ்லாம் பயங்கரமான ஃபிட்னஸ். நீங்களே டையை பற்றிலாம் பேசுறீங்க. டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாற்றினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அந்த கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு. பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்மளாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்கள் 3 பேர் நாங்கள் கலகலப்புல ஒன்னா இருப்போம். நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன். யோகி பாபு சொன்னது என்னன்னா வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவர் நடிச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்கறது கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு. கருணாகரன் அதோட சந்தோஷமான விஷயம்னா 100 படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னாரு. சார் ஐம் ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படத்தில் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க வந்தது இன்னும் நீங்க நிறைய பண்ணணும். வெரி ஹாப்பி, குட் லக். அந்த டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக், இந்த படத்துடைய கேமராமேன், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம். ஆனால் ரெடி, எல்லாத்துக்கும் ரெடி, வெரி வெரி டேலண்டட். நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு, நிச்சயமா பண்ணுவீங்க. கவி, கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஆர்ட் டைரக்டர், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்லாமே இந்த நீங்க அவர் சொன்னா இந்த சூதுகவும் நம்ம சிவி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை, எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும். அதுல வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் அஸ்வின், உங்களை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப டேமேஜாக எதனா சீன் இருந்தால் பார்த்துங்க, முடிஞ்சிருச்சு எல்லாம். அடுத்தது வந்து அருள்ராஜ் சார். இந்த படத்துல ஒன்று பண்ணியிருக்காரு, டாக்டர் கேரக்டர். எக்ஸ்ட்ராடனரி ஹியூமர். அதாவது அவரை சீரியஸாக தான் பார்த்துருப்போம். அவர் சொன்ன ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது. அவருக்குள்ள ஒரு ஹியூமர், ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு. நீங்க இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா. அது காட்ச் கிரேஸ். அதுக்கப்புறம் யோகராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல. அடுத்தது வந்து ஏதோ 3 வருஷமா எழுதுனாங்க அந்த படத்துடைய கதையை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதான் டைட்டானிக், அவதாரம் எடுத்திருக்காங்க சும்மா. அதுல 3 வருஷத்துக்கு 2.5 வருஷம் கோவிட். அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு 3 வருஷம் எடுத்தா நீங்க அவதார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும், இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. 2.5 வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால. ஓகே, அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம். ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமாரசாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் லைன் இது. அண்ட் இதோட தர்மம் வெல்லும்க்கும் நான் ரொம்ப இல்லைன்னு தெரியல இப்போதைக்கு. இருக்கு, நான் கண்டிப்பா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, இதுவே இன்னொரு பயமா இருக்கு. அண்ட் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது. நாங்கள் ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா, தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸும் தேவைன்னு நம்ம நினைப்போம்ல, அதில் அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட். இதுதான் உனக்கு இருக்கு, இதை வச்சு நீ பண்ணணும், ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் அப்படின்னும் போது உங்கள் மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க அர்ஜுன். தேங்க்யூ ஸோ மச். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல். நீங்கள் பேசுறது நமக்கு மட்டும் தான் தெரியும், இவங்களுக்கு தெரியாது என்னென்ன மேட்ரு அப்படின்ட்டு. அண்ட் அர்ஜுன், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
ஆனா அர்ஜுன் வந்து இந்த 15 சவரம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி, அது எதுக்கு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? இந்த படம் முடிஞ்சோன்னா ப்ரொடியூசர் அதை வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னாரு. ஸோ தங்கராஜ் சார் இதை பத்தி இதை கேட்காம 2 பேரும் அந்த சைட் பார்த்து சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதுல இருந்து எவ்வளோ லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு. ஸோ மறந்துடாம நீங்க வந்து அந்த 15 செவரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருங்க. அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க, இந்த சைடு வரேன். இந்த படம் ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு உண்மையாக இருந்தால் உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது உங்களுக்கே தெரியும். அண்ட் உள்ளே வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம் தான் வந்து, தலைவா காலிலேருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படின்னாரு. எப்பா இதுதான் படத்தில் நடிக்கிறதோட பெரிய நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசியிருக்கோம், இன்னைக்கு நம்ம எழுதி பேசியிருக்கோம், இப்படிதான் பேசி தான் லைஃபே ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கண்டென்ட்லாம் விட்டுருங்க. உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி. நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லேயும் வந்து நீங்கள் உங்கள் சப்போர்ட் வேணாம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிக்கும், படம் பிடிச்சா நீங்கள் என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள். அதே போதும் எங்களுக்கு. லவ் யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். படம் வந்து டிசம்பர் 13 ரிலீஸ் ஆகுது. நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட்டிங். அண்ட் சூதுகம் 1 ஒரு கல்ட் ஃபிலிம். ஓகே, அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. சூதுகம் 2 இட்ஸ் ஃபன் ஃபிலிம். நீங்கள் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, லவ் யூ. நன்றி. கொஸ்டின் சார். எப்பவுமே ஃபர்ஸ்ட் இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நினைப்பேன். என்னன்னா கொஞ்சம் இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க? நிறைய படத்தில் வந்திருக்கீங்களே. லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே கேட்டிருக்கவே மாட்டோம். மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும். லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறேன். இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீச்சர் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ள அண்ணன் சட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு. இவர் வந்து ஆக்சுவலா வந்து இந்த வேலைக்கு இல்லை, இவர் ஒரு ஹீரோ. காம்படிஷன்ல பெரிய பெரிய ஹீரோக்களும் கொடுத்துருப்பாரு. தலைவா ஒரு பெரிய ஃபேன் நானு. அந்த உண்மையிலேயே நீங்க நிறைய சாதனைகள் பண்ணோம். அதாவது 2 மினிட்ஸ்ல 10 சட்டை எப்படி மாத்துறது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணோம். நிச்சயமா பண்ணுவாரு. தேங்க்யூ ஸோ மச். திருப்பி சொல்லிடுறேன், இதுதான் வந்து டிவியில வரும், இதுதான் வந்து இதுதான் உங்ககிட்ட சொல்லுவாரு. அதுக்காக தான் சொன்னது. போட்டோ தான் எடுத்துங்க. சிவா சார் உட்காருங்க, 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 உட்காருங்க. சொல்லிட்டு இது அடிக்க போற மாதிரி. சிவா சார். எங்க சார் யாரு? சார் வணக்கம். நீங்க வள்ளல் எனக்கு தெரியும், அது எங்க சங்கம் எல்லாத்துக்கும் தெரியும். ப்ரொடியூசர் தான் வந்து டைரக்டருக்கு பண்ணுங்கிறது இல்ல. இப்பெல்லாம் ஹீரோக்கள் கார் வாங்கி கொடுக்கறது, வீடு வாங்கி கொடுக்கறது, தொலைஞ்சு போன 15 பவுன் வாங்கி கொடுக்கறது கூட இருக்கு. இந்த படம் ஹிட் வள்ளல் சொன்னார். அதை நான் பண்ணும்போது உங்ககிட்ட தான் சொன்னேன். நீங்க வெளியில சொல்லவே கூடாது, நீங்களே சொல்லலாமா? ஓகே. அதனால நம்ம பண்றது வெளியில தெரியாம தான் இருக்கும். அண்ட் அர்ஜுனுக்கு தெரியும் அது அது என்ன அப்படின்றது. வாழ்த்துக்கள் சார். இல்ல நீங்க கேட்டது என்னோட அவர் ரொம்ப ஹாப்பி. என்னன்னா இப்ப இங்க ஒரு 15 சவரம், இங்க ஒரு 15 சவரம், அந்த மாதிரி தான் பண்ணிருக்காரு. இந்த ப்ரொடியூசர் எந்த அளவுக்கு உஷார் பாருங்க. 13 வருஷத்துக்கு முன்னாடி சார் அப்படின்றாரு. சார் கொஸ்டின் சார் சார் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு நடிகரை பற்றி சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுக்கு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. ஆனால் உங்களை வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சர்ச்சையும் வர மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம் சார்? நீங்கள் இல்லை இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா? வருத்தப்படுறேன், சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். இல்லை நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்றது வந்து தமிழ்நாடு, இந்தியா, அதான் நம்ம இந்த எர்த் கேலக்ஸி, அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டு. அதனால வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்ட்ல ரேஸ் ஓடிட்டு இருக்காரு. அவர் தான் இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது. ஓகேங்களா? வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். டைரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார். ஹீரோக்கு இருக்கு இன்னும் இருக்குது, அவங்க வருவாங்க. இல்ல இல்ல சார், அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்து நானே பார்த்துருக்குறேன். என்ன கூட சொல்லுவாங்க கர்லிங்கர் அந்த மாதிரி, இது இப்போ சார் மாதிரி தான் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குமா? ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்துல ஒருதலை ராகம் மட்டும் இல்லை, பல படங்கள் இல்லை, அவ்வளோ பிரமாதமா இருப்பாரு.
அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு? சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார். அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான். கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தாரு. அதை வச்சுதான் அந்த கேரக்டரை வச்சுதான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார். வாகை சார். சார் ஒரு செகண்ட் பத்திரிகையாளர் மன்னிக்கவும். அவசர வேலை காரணமாக திரு MS பாஸ்கர் ஒரு எமர்ஜென்சிக்காக கிளம்புறாரு. அவர் மட்டும் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் இயக்குனர் ராட்சசன், மார்க் ஆண்டனி, அப்புறம் இந்த குட் பேட் அட்லி, இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து இது ஸ்கிரீன் பிளே எழுதிருக்கீங்க. பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்துல போச்சு. இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்க தான் ஸ்கிரீன் பிளேயும் எழுதிருக்கீங்கல்ல, இதுல என்ன ஸ்பெஷலா இருக்கு? சார் அதான் சார், இப்போ நீங்க வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு, ராட்சசன் பார்த்த டோட்டலாக ஒரு வேற ஜேனரு. இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க் நம்புறோம் சார். நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடாது சார். இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள், படித்த புஸ்தகங்கள், அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள், படங்கள், இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு கதை உருவாக்க முடியும். இந்த கதைக்கு, இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டுச்சு. அதுக்கு தான் யோகராஜா இருக்கட்டும், நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும், அந்த யோகியா இருக்கட்டும், அப்புறம் என்னோட நண்பர், என்னோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், எல்லாரும் விவாதிச்சு இதை அதை தாண்டி வந்து சொன்ன இல்லைங்களா, எங்களோட ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா, அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சில் அடிச்சுட்டே இருப்பார். இந்த சீன் சூதுகம் கிடையாது, இந்த சீன் சூதுகம் கிடையாது. ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட, அது கஷ்டம்னு சொல்ல முடியாது, அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நம்ம ஒரு பெஸ்ட் ஒன்று வர்றதுக்கு வேலை செய்யற ஒரு ஜாலியும் இருந்தது. பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்து ரிலீஸ்க்கு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முன்னாடி ஹைப்பு கொடுக்கறதுக்கோசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்புறமா வாயை பிறந்து பார்க்குற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும்? சார் நாங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார். அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்குறதா சார் எங்களுக்கு. நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சார் சொல்ல முடியும். அது ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும். அதான் சொல்லுவாங்க, மக்கள் தீர்ப்பு மகிழ்ச்சியின் தீர்ப்பு, முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. சார் வாகை சார், நீங்க ஆக்சுவலாவே அரசியல்வாதி, நீங்க நிறைய அரசியல்வாதிலாம் பார்த்துருக்கீங்க. ஆனா புதுசா பார்த்தீங்கன்னா மாநாடுல இருந்து எல்லா படங்கள்லயும் நீங்க வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்கள்ல. இது எப்படி இருக்கு? ஏன்னா இதுவும் ஒரு கட்சி. ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கியிருக்காரு, அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு? அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டுறாங்க, சினிமாவிலும் சரி. ஆமாம், நான் வந்து என்னுடைய எய்மை எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுககாரன். அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற காலத்துலேருந்து ஒரு திமுககாரன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ் பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் SSRக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடைச்சிருக்கிறார். நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்கு, அதை நீ பேசினா தான் அதை பேச முடியும். ஆனால் நீ என்னோட படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும், யோசிச்சு சொல்லுன்னு சொன்னார். நான் அப்போ சொன்னேன், அடிப்படையிலே நான் ஒரு திமுககாரன். அதனால வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான். எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும்? எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன். அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன். இப்போ சலூன் ஒரு படத்தில் வேற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி, இதுலேயும் ஒரு அரசியல்வாதி. இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி, அப்படிதான் நடிச்சிருக்கேன். இன்னொன்று என்னன்னா, நான் நடிக்கிற திரைப்படங்களை நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு அவப்பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னா அதை நான் தவிர்த்து விடுவேன். அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன். அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன். இதில் வந்து அரசியல்வாதி தான், ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாய அது
படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதனால இதில் நடிச்சிட்ருக்கேன். வேற கேரக்டரும் நல்ல கேரக்டரும் நடிச்சிட்டு இருக்கேன். திருக்குமன் சார், இதுல வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க, ஆனா அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடல? அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர், எல்லாருக்கும் தெரிஞ்சவரை பத்தி நம்ம போட்டுதான் அவரை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை, அதனால பண்ணல. இல்ல ஆக்சுவலா அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாருமே எஸ்கே மாதிரி எல்லாருமே அவர் கவர் பண்ணிட்டாரு. அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க, இது வரைக்கும் இது ஆகல. அப்படி இருக்கும்பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும். போட்டிருக்கு எல்லா இடத்துலயுமே. இது வந்து பிரஸ் பேக்ட்ராப், அதனால இல்ல. பட் இதெல்லாம் வந்து அவர் நடிக்கும் தான் போட்டுட்டு இருக்கோம். பார்ட் 3 கண்டிப்பா எடுப்பீங்க? கண்டிப்பா பார்ட் 3 எடுக்கிறாங்க. இல்ல 100% இல்ல, ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அர்ஜுன் தான் வந்து ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுல வந்து விஜி சிவா சார் அண்ட் இஸ் கேங் அப்படியே இருக்காங்க. அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பா இருப்பாங்க, அருள்தாஸ் சார் கண்டிப்பா அதுல இருக்காங்க. இதோட ஆண்டடா ஒரு பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா அதுல இருப்பாருன்னு நம்புறேன்னு தான் அவர்கிட்ட பேசணும். கருணாகரன் தான், அவர் இல்லாம சோதுவம் இதுவே கிடையாது, ட்ரையாலஜியே கிடையாது. அதனால கண்டிப்பா இவங்க எல்லாருமே இருக்காங்க. இல்ல கண்டிப்பா இல்ல இல்ல வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது, எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு சினிமா எடுக்கிற செலவு, பொருட்செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 200 கோடி மினிமமாக ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்னைக்கு 100 கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் எடுக்கிறோம், ஒரு சின்ன படம் எடுக்கிறோம், ஒரு நியூ டெக்னீஷியன்ஸ், நியூ ஆர்டிஸ்ட் அப்படின்ற அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அதை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது. ஒரு பெரிய அந்த அவங்க பண்ற செலவுக்கும் அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால ஈடு கொடுக்கவே முடியாது. அப்போ இப்போ இன்னைக்கெல்லாம் ஒரு படத்துக்கு 20 கோடி ரூபா பப்ளிசிட்டியே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அவ்வளோ பட ப்ரொடக்ஷன்ல கூட நம்ம அவ்வளோ பண்றது இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த சோதுவம் 2ன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமா வந்திருக்கு. இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்றதுதான் என்னோட பாலிசியா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் வந்து இங்க சூதுகம் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிச்சாங்க, ஏன் அவர் இதை போடல? அதை விட கம்ஃபர்ட்டா வந்து நம்ம சிவா இருக்கிறதுனால போட்டு காமெடி வயசுல அடிச்சு தூக்கிடுவாரு, விஜய் சேதுபதி காமெடி அவ்வளவு வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா? அப்படி இல்ல, சூதுகம்லயே காமெடி பண்ணிருப்பாரு அவர் வந்து அப்ப வந்து காமெடி பண்ணாரு. இல்ல இவர் வந்து அந்த கேரக்டரே இல்ல. இப்ப வந்து இந்த விஜய் சேதுபதி சார் ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது. சூதுகம் 2ல வந்து சூதுகம்ல வந்து தாஸ்ன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க. சூதுகம் 2ல தாஸ்ன்ற கேரக்டரும் இருக்கு, குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு. ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள. இது வந்து தாஸ்ன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு விஜய் சிவா சார் நடிக்கல. இஸ் கேரக்டர் இஸ் என்டர்லி டிஃபரண்ட். அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க. சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா, இப்போ வந்து படத்தை ப்ரமோஷன் படத்துக்கு பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும்போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க. பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனா வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்றாரு, இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த சினிமா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் நம்ம கையில இருக்கு. படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியா மாறி ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கிற ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளவு பெரிய ஆளாவும் ஆக்குறாங்க. யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார்டம் வருது, ஒரு பட்டம் கிடைக்குது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடிச்சப்போ அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது, இன்னைக்கு ரிவ்யூஸ்ன்றது பார்த்துட்டீங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும். தினத்தந்தியில் பல மேகசின் இருக்கும்போது ஆனந்த விட இந்த மாதிரி மாலை இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும். நாங்கள் சின்ன வயசில் இருக்கிற காலத்திலலாம் பேப்பர் படிக்கிறதுக்காக டீ கடைக்கு போவோம். அங்கே டீ கடையில் வந்து 10 பேர் உட்காந்து இந்த படம் நேற்று நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லையும் யூடியூப்லையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து எவால்வேஷன் நான் பார்க்குறேன். எவால்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகணுமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது. அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை யதார்த்தம். இன்னைக்கு கலா யதார்த்தம் என்னன்னா,
யூடியூப்ல போய் யாரையும் பேசாதையோ, ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, ஃபேஸ்புக்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ, வாட்ஸ்அப்ல யாரையும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்களோ, நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுதான் நியூ நார்மல். இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது. இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா கால வெள்ளத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வளர முடியாதுன்றது என்னோட கருத்து, என்னோட ஒப்பீனியன். நான் இதை மற்றவங்களுக்கு போல நீங்கள் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சந்திரசேகர் சார், உங்களுக்கு சார் 45 வருட காலமாக நீங்க நடிச்சிட்டு வரீங்க. அப்ப இருந்த ஜென்ரேஷன் வந்து வேற, இப்ப இருக்கிற வேற. ஏன்னா இப்ப இருக்கிற ஒரு ஹீரோவா இருந்தாலும் சரி, உடனே கேரவன் போயிடுறாங்க, ஒரு செகண்ட்லி கேரவன் போயிடுறாங்க, உள்ள போயிட்டு வர மாட்டாங்க. டேரக்டர் வெளியே நின்று கத்துன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் போய் நிக்கிறாங்க. இப்ப நீங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க சார்? அப்ப என்னன்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை. ஒரு அவுடோர் ஷூட்டிங் போனா கூட ஒரு வீட்டில் தான் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருப்போம். இல்லை ஷூட்டிங் பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில் எல்லா ஆர்டிஸ்டும் உட்காந்துருப்போம். அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயங்களும் பேசுவோம், அரட்டை அடிப்போம், எல்லா விஷயங்களும் பேசுவோம். அதுக்கப்புறம் சரி இப்போ எடுக்க போகிற ஷாட்டு, இந்த சீன் இருக்குல்ல, இந்த சீனில் உன் டைலாக் என்ன, என் டைலாக் இது, நீ இதை சொல்லு, நான் அதை சொல்கிறேன், இது வேண்டாம் கொஞ்சம் டைரக்டர் கூப்பிட்டு இப்படின்னுலாம் இதெல்லாம் ஒரு அந்யோன்யம் இருக்கும். மத்தியானம் என்ன சாப்பிடலாம், உனக்கு என்ன, இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து என்னன்னா தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஒன்று, விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. சினிமா பிரமாதமாக இருக்கு. சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்கு. அன்னைக்கு நாங்கள்லாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நடித்தோம். இன்னைக்கு என்ன கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு, பலவிதமான காமெடி மட்டும் இல்லை, கேரக்டர் ரோல் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. இப்போ சிவா இருக்காரு. சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை, சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல, அவர் ஒரு அற்புதமான நடிகர், ஒரு சீரியஸ் நடிகர். அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில், சலூன் படத்தில் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, படத்தை உள்வாங்கிக்கிறாங்க. அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது, நிறைகளும் இருக்கிறது. ஆனால் வளர்ச்சி தான், வளர்ச்சி தான். சார் கருணாகரன் சார், ஒரு கேள்வி. நீங்க இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும். ஆனா அங்கிருந்து இங்க வந்தவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா நீங்க இங்க இருந்து அங்க போயிட்டு நாங்க அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட, அதை எப்பயாவது எங்களால டிவியில பார்க்க முடியுது. வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாம் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ரொம்ப கஷ்டங்க. சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் 4 எபிசோட் எடுப்பாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 3-4 மணி ஆகிடும். ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக இருந்தது. இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பாக. சரி சார், அது சூதுகவும் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைமில் யூஸ் பண்ணாங்க, புரட்சி தலைவி. அதே போல் இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது பியூஸ் சின்னப்பா அவர் யூஸ் பண்ணது. அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை. இதை எப்படி நீங்க வந்து பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்க? சூதுகுன்ற டைட்டில் நலனோட டைட்டில், அவர் வச்ச டைட்டில். பேசிக்கா சூதுகம் வந்து ஒரு காமெடி படம். சூதுகம் 2 வந்து ஒரு பயங்கரமான காமெடி படம். அது வந்துட்டு போராட சூதுகமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டையரிக்கலா சொன்னாங்க அவங்க. சூதுகம் படத்துல வந்து இன்னைக்கு சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு, நம்மளை சுத்தி இருக்க சொசைட்டி எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத போடாம, மேக்கப்லாம் போடாம பட்டவர்த்தனமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்ன படம். அதை வந்து ஃபன்னா காமெடியா டெலிவரி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த. அதான் நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதுல சூதுகம் இல்ல நாடு நாட்டு மக்களும் இருக்கு அப்படின்றது. கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி ஏன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை, இப்போ அர்ஜுனோட இதுவே டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு. அவர் வந்து இப்போ நீங்க வந்து இப்போ இன்னைக்கு இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார், அடுத்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர் சாருக்கு அப்புறம் அதே மாதிரி படம் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன். ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னைக்கு சுந்தர் சார் எப்படி ஒரு 30 ஆண்டு காலத்தை தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட் இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்கிட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும். ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங், அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன், அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான வேலையாக இருக்குது. அதுவும் மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எளிமையாக பண்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா சூதுகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட், கல் கிளாசிக். ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா
ரொம்ப சி சென்டர்னு சொல்லக்கூடிய ஏரியாக்கள்ல வந்து கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியல, ரீச் ஆகல அவங்களுக்கு. பட் இந்த படம் அப்படி இருக்காது. இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும், அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு. கொஞ்சம் குறைய சொன்னாலும் நீங்க அவர் நிறைய சொல்லிட்டீங்க. அவர் குறையா சொல்றாரு நான் பார்க்கல, நேச்சுரல் அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி இருக்கணும், அவர் வந்து என்னை பத்தி பிரதிபலிக்கணும். அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலா வந்து நீங்களும் ஒரு டைரக்டர், படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்பா அம்மாவில் 2 கேட்டகரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறவங்க, கண்டிஷனா வளர்க்குறாங்க. கண்டிஷனா வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணோம். இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா? அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே, கருணாகரன் சார், வாகேஷ் சந்திரசேகர் சார், அது மாதிரி அருள்தாஸ், MS பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கி எடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது. அது நீங்களா அவரா? 2 பேரும் இது அதெல்லாம் அவர் தான், காஸ்டிங்லாம் அவர் டைரக்டர் தான் சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம். நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு 100-150 பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம். எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரிச்சு ரசிச்சாங்க படத்தை. ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது, இதுக்கான இது எல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான், அர்ஜுன் தான். அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிடுவார், கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவார் நம்புறேன். சிவா சார், ஆக்சுவலா இதுல வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டைலாக்